புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 3, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். இதில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தாங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியுமா? என்ன நடந்து ஆதாம் ஏவாள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த மகிமையின் ஆழத்தை நம்ம புரிஞ்சுட்டோன்னா இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆழம் நமக்கு புரியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆதாமுக்கு கொடுத்த மகிமையின் ஆழம் நமக்கு புரிஞ்சிட்டுனா இயேசு நம்மளை ஏன் ரட்சித்தாருங்கிற அந்த ஆழம் நமக்கு புரியும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் அந்த விஷயத்தை. ஆதாம் ஏதோ ஆப்பிள் எடுத்து ஆப்பிள்னால் நீங்கள் கடையில் ஆப்பிள் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆப்பிள் ஏதோ ஒரு பழத்தை எடுத்தோம்னா சாப்பிட்டா மகிமை போயிடுச்சு, அவன் ஆண்டவர் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. இப்படி நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆதாம் என்கிறவன் கர்த்தருடைய சகல சிருஷ்டிப்புக்கு மேலேயும் அவன் ஒரு கவர்னராக ஆண்டவர் அவனை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார். ஹல்லேலூயா. சகல சிருஷ்டிப்புக்கு மேலே. என்ன சிருஷ்டிப்புக்கு மேலே? வெறும் மிருக ஜீவன் மட்டும் கிடையாது, காற்றும் கடலும் கூட அவனுக்கு கீழ்ப்படி. ஆதாமுக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படியும். அவன் இயேசு கிறிஸ்து குறித்து பைபிளில் சில இடத்துல விளக்கியிருக்கு, அவருடைய மகிமையை குறித்து. அவன் ஒரு குட்டி இயேசுவாக தான் இருந்தான். அவன் கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அவன் ஒரு கவர்னர். அவன் சகல சிருஷ்டிப்புக்கும் அவனுக்கு கீழ்பட்டு தான் இருக்கணும், அவனுக்கு அடங்கி தான் ஆகணும். ஹல்லேலூயா. அவனுக்கு துணையாக ஒரு ஏவாள் ஆண்டவர் கொடுத்து இவங்க 2 பேரையும் மனுக்குலத்தை மனுஷனை சிருஷ்டிப்பின் மகுடமாக ஆண்டவர் வச்சிருந்தார். அவனுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. தூதர்களும் அவனுக்கு கீழே தான், சகல சிருஷ்டிப்புக்கும் அவனுக்கு கீழே தான். ஹல்லேலூயா. ஆதாம் அப்படியே உதாரணமாக நான் சொல்கிறேனே, கடல் சீற்றை அடிக்குதுன்னு வைங்களேன், அமைதியாக இருந்தா அது அமைதியாக இருக்கும். அமைதியாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா கர்த்தர் அந்த அத்தாரிட்டி அவனுக்கு கொடுத்துருந்தார். ஹல்லேலூயா. புயல் காற்று அடிக்குது, இது கதை இல்லை, நான் இமேஜினேஷனில் பேசலை. இயேசு அதெல்லாம் செஞ்சார். ஆதாம் என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் விரும்பினாரோ அதெல்லாம் 2ஆம் ஆதாம் இயேசு செய்தார். புயல் காற்று அடிக்குது, நீங்கள் சொல்லுங்கள் நிற்குமா? இப்போன்னு சொல்லுங்கள், நிற்குமா? நிற்காது. ஹல்லேலூயா. ஆனால் ஆதாம் சொன்ன நிற்கும், நின்று தான் ஆகணும். இஸ் அ கவர்னர். அவன் எல்லா சிருஷ்டிப்புக்கு மேலேயும் ஒரு மகுடமான மேன்மையான ஒரு சிருஷ்டிப்பாக மனுஷனை வச்சுருந்தார். அவன் நினச்ச இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவனால் ட்ராவல் பண்ண முடியும். எந்த பஸ்ஸு காரு ஃப்ளைட் அவனுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த கையினால் அவனை சிருஷ்டித்தார் ஆண்டவர். மகிமையாக அவனை உருவாக்கினார். அவனை பார்த்தா உண்மையிலே சொல்லட்டுமா, இது ரெக்கார்டு ஓடுதா? ஆன் பண்ணியிருக்கா?
இப்போ உண்மையான சொல்லட்டுமா, ஆதாமுடைய மகிமை உள்ள அதே சரீரத்தோடு ஆதாம் இந்த சர்ச்சுக்குள்ளே எழும்பி ஒருவேளை நடந்து வந்தாருன்னா இந்த இடத்துல நிறைய பேர் எழும்பி நம்ம போயிடுவோம். பயமாக இருக்கும் அவனை பார்த்தாலே. எப்படி இருக்கான்? உங்களை மாதிரி என்ன மாதிரிலாம் இருக்க மாட்டார். அவன் கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, அக்கினி ஜோலா போன்ற கண் அவனுக்கு. பாதி பேர் எழும்பி ஓடிடுவோம், என்னதோப்பா இதுன்னு. ஹல்லேலூயா. அவன் ஒரு ராஜா, தேவனுடைய எல்லா சிருஷ்டிப்புக்கு மேலே அவன் ராஜா. அவன் அப்படி இருந்தவனை பிசாசு பார்த்தான். அவனுக்கு வயிற்றெரிச்சல் தாங்கலை. அவன் பார்த்தான், அவனுக்கு மேலே இருந்த மகிமை எடுப்பதற்கு அவன் எதை வஞ்சித்தானா, ஆதாமுடைய கண்ணை வஞ்சித்தான், ஏவாளுடைய கண்ணை வஞ்சித்தான். இன்னைக்கு இந்த கண்ணை வச்சு உங்கள்ட்ட நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் கண்ணில் ஒரு மாற்றம் வந்தால் ஜீவியத்தில் மாற்றம் வரும். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், அவங்க கையை பிடிச்சி கேளுங்க, எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு என்ன செய்தினா, சும்மா சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன செய்தினா, கண்ணு மாறிச்சுன்னா வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் எப்படி பாஸ்டர் கண்ணு மாறிச்சுன்னு இப்படி வாழ்க்கை மாறும்? பிசாசுக்கு அது தெரியும். அதனால் கண்ணன் குருடாக்கணும். ஹல்லேலூயா. நீ தேவனை போல அவன் ஏற்கனவே தேவனாக தான் இருக்கான், குட்டி இயேசுவாக இருக்கான் அவன். ஹல்லேலூயா. நன்மை என்ன தீமைன்னு உனக்கு தெரியும். அவனுக்கு மகிமை அவனுக்கே புரியலை. நம்ம எவ்வளவு மகிமையாக இருக்கிறோம். அந்த பழத்தை சாப்பிட்டான் பாருங்க, அவனுக்கு மகிமை அவனை விட்டு போயிடுச்சு. ஹல்லேலூயா. மரண சாயல் அவனுக்கு வந்தது. நான் நினைக்கிறேன் அந்த மகிமை போனதுக்கப்புறம் ஆதாம் ஒரு மாதிரி, அதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க, கருப்பு நல்ல கலர் தான், நம்மள இப்போ நானும் கருப்பு தான். ஆனால் அவன் வேற மாதிரி ஒரு இருள் அவனை மூடிட்டு ஒரு மாதிரி கருத்து போய் அந்த கண்ணெல்லாம் நார்மல் கண்ணாக மாதிரி, வாயெல்லாம் நார்மல் கண்ணாக வந்து அப்படியே ஒரு தோலெல்லாம் சுருங்கி சின்னதாக ஒரு ஒரு அப்படியே சுருங்கிட்டான் அவன். ஆப்பிள் சுருங்கும் பாருங்க, அந்த மாதிரி சுருங்கிட்டான். ஹல்லேலூயா. ஆப்பிள் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வெளியே வச்சிங்கன்னா அப்படியே சுருங்கும் பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வினாடியில் அது நடந்துச்சு. பிசாசு சிரிக்குது, கக்க பக்கன்னு. அவனுக்கு வெக்கம் தாங்கலை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் பார்க்குறான், நம்ம இழந்தது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்க சிங்கம் அவனுக்கு கீழ்ப்படியலை, காற்று அவனுக்கு கீழ்ப்படியலை, ஒன்று அவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்க, எல்லாம் இவனை எதிர்த்து நிற்கி ஓடிட்டான் அந்த தோட்டத்தை விட்டு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் எல்லா கப்ரியேல், மிகாவேல், கேருபீன்கள் எல்லாம் ஆதாமை பார்த்து பயந்துட்டு இருந்து, இப்போ ஆதாம் அந்த வாசலில் பார்க்குற அங்கே ஒரு கேருபீன் நிற்கி அதை பார்த்து இப்போ இவனுக்கு பயமாக இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா மகிமை போயிடுச்சு. அதுக்கு அவன் தொட்டது என்ன தெரியுமா? கண்ணு. கண்ணு மாறிச்சுன்னா வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22, 23 ஒருவர் வாசிக்கிங்களா? கவனிங்க, வசனம் வாசிக்கும்போது நீங்கள் கவனிக்கணும்னே. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 21 இருந்து வாசிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ள ஒரு
மகிமை, நான் இன்னைக்கு ஆராதனையில் சொன்னது போல ஒரு வெளிச்சம் எனக்குள்ள இருந்து கர்த்தர் வெளிப்படுத்துகிற சித்தமாக இருக்கார். நான் சொல்கிற எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. எனக்குள்ள இருந்து ஒரு மகிமை வெளிப்படணும்னு ஆண்டவருக்கு விருப்பம். அதை தான் இங்கே ஏசப்பா என்ன போட்டிருக்காருன்னா வெளிச்சம்னு சொல்கிறார். அதுக்கு பேர் தான் என்னது? வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம். அதுக்கு பேர் என்னது? அப்போ உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்கு பேர் தான் மகிமை. சத்தமா சொல்லுங்க, அதுக்கு பேர் என்னது? மகிமை. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், மகனே, ஆதாம் இழந்து போனான்ல, அந்த மகிமையை திரும்ப நான் உனக்குள்ள வைக்கதான் நான் சிலுவையில் அந்த பாடுபட்டேன். ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து போன மகிமை உங்களுக்குள்ள வைக்கிறதுக்கு மனுஷகுமாரன் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்த வேண்டியதாக இருந்தது. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? சிந்த வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா. கேலி பண்ணாங்க ஏசப்பாவை. என்ன பண்ணாங்க? பிரதான ஆசாரியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கிண்டல் பண்ணாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஏசப்பா பார்த்து என்ன பண்ணாங்களாம்? அவன் காதில் இவன் ஒன்று சொல்ல, இவன் காதில் அவன் ஒன்று சொல்ல, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க ஏசப்பாவை. அவரை ரொம்ப தரகுறவாக பேசினாங்க. உங்கள் முடிஞ்ச நீ கீழே இறங்கி வான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு 100க்கு அதிபதி பக்கத்திலே நிற்கிறான். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே உயிர் போயிடுச்சு. ஹல்லேலூயா. பொதுவாகவே அப்படி ஒரு மரணத்தை அந்த 100க்கு அதிபதி அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அவன் பார்த்ததே கிடையாது. ஒரு மனுஷன் மரிக்கணும்னா அவன் கடந்து துடிப்பான். ஏன்னா ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்யும்? வெளியே போகும். இயேசுவுக்கு 3 மரண தண்டனை கொடுத்தாங்க. இயேசுவுக்கு எத்தனை மரண தண்டனை கொடுத்தாங்க? 3 மரண தண்டனை கொடுத்தாங்க. ஒன்று முள்கிரீடத்தை வச்சு அடிக்கிறது, அது ஒரு மரண தண்டனை. ஆக்சுவலாக அது தனி தண்டனை. இயேசுவுக்கு 3ஐயும் சேர்த்து கொடுத்தாங்க. முள்கிரீடத்தை வச்சு ஒருவனை அடிச்சுட்டு விட்டுருவாங்களாம் ரோமர்கள். அவன் வாழ்நாள் முழுதும் பைத்தியமாக சுற்றுவானான். ஹல்லேலூயா. மைண்டை மெண்டல் ஆக்கிரும் அவனுக்கு அந்த முள்ளுள்ள விஷம். 2வது மரண தண்டனை வாரினால் அவனை அடிப்பாங்க. வாரினால் கணக்கு கிடையாது. யூதர்கள் அடித்தா 40, 39. ஆனால் ரோமர்கள் அடித்தா கணக்கு கிடையாது. அவன் சாகிறவரை அடிக்கணும். ஹல்லேலூயா. சில வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, வாரினால் அடிக்கும் பொழுது யார் அடித்து, சில கைதிகளை வச்சு அடிப்பாங்களாம் சில நேரங்களில். இயேசுவை கைதிகளை வச்சு அடிக்கல, இயேசுவை ரோம போர் வீரர்கள் அடித்தாங்க. சில நேரங்களில் கைதிகளை வச்சு அடிக்கிறாங்களாம். கைதிகளை வச்சு அடித்து எவன் அடித்து இவன் சாகிறானோ அவனுக்கு விடுதலை. அப்போ அவன் எப்படி அடிப்பான்னு பாருங்க. இப்படியெல்லாம் அவங்க ரூல் வச்சுருந்தாங்க. இவன் நீ செத்து போயிருன்னு அடிப்பான். இயேசுவை அடிக்கும் பொழுது அந்த வாரிலுடைய நுனியில் ஆட்டினுடைய எலும்பு ஈய குண்டுகளில் வைத்து அடித்து எலும்புகள் தெரிகிற அளவுக்கு அடித்தாங்க. இயேசு வேதம் சொல்கிற என்னுடைய எலும்புகளை நான் எண்ணலாம் என்று சொல்கிற அளவுக்கு அடித்தாங்க. 3வது மரண தண்டனை தான் சிலுவை மரண தண்டனை. 3 அவருக்கு கிடச்சி. ஹல்லேலூயா. அதனால தான். ஆனால் மற்றபடி சிலுவையில் சும்மா டைரெக்டாக கொண்டு போய் அவனை அடித்து துன்பப்படுத்தி வாரிலாம் அடிக்க மாட்டாங்க. சும்மா அடித்து அவனை காயப்படுத்தி அந்த சிலுவையில் அறைவாங்க. துடிச்சு சாவான். இவன் சாக முடியாதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுக்கு பார்க்க தாங்கலன்னா அவனுக்கு முட்டை உடச்சி விடுவான் ஒரு கம்பு எடுத்து. ஹல்லேலூயா. முட்டை என்ன பண்ணுவான்? உடச்சிவான். முட்டை உடச்சா இவனுக்கு ப்ரீத் பண்ண முடியும், மூச்சு விட முடியாது. கை இப்படி தொங்கிட்டு இருக்கோம் பாருங்க. முட்டை வச்சு தான் ஆக்சிஜனை உள்ளே எடுக்கணும். அப்போ முட்டு உடஞ்சிட்டுனா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க, அவனால் உன்னை அந்த காற்று எடுக்க முடியாது, மூச்சு அடைச்சி செத்து போவான். அப்படி தான் அவன் மரணத்தை பார்த்துருக்கான். சிலுவையில் சாகிறவன் அவ்வளோ பேரும் இப்படி தான் சாகணும். ஆனால் ஒரு மனுஷன் பிதாவை என் கையில் ஆவியை கொடுக்குறோம்னு பொட்டுன்னு உயிர் போயிடுச்சு.
பைபிள் சொல்லுது, இந்த வார்த்தையை சொல்லி இயேசு ஜீவனை விட்டதுனால 100க்கு அதிபதி இயேசுவை விசுவாசித்தானா, மெய்யாகவே இவர் யூதருக்கு ராஜான்னு சொன்னானா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இப்படி சொல்லி ஜீவனை விட்டதுனால அவன் இயேசுவை நம்பினானா? இப்படி ஒரு வார்த்தை சொன்னோன்னு எப்படி ஒரு உயிர் போகைய? பிலாத்திட்ட போய் சொல்றாங்க இயேசு மரித்து போனார். கரெக்டாக மதியம் 3 மணிக்கு தேவாலயத்தில் ஆடு அடிக்கப்படுற நேரம் இயேசு கரெக்டாக தன்னுடைய ஜீவனை விட்டார். பிலாத்து சொல்கிறான், எப்படி இவ்வளோ சீக்கிரம் இறந்து போனார்? ஆமாம், இறந்து போனார். கன்ஃபார்ம் பண்ணிடுச்சா? ஆமாம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது கடைசி சொட்டு ரத்தம் அவனுடைய இருதயத்தில் அந்த பெரிய கார்டியம் ஃப்ளூயிடில் போய் உட்காரும். இருதய விழாவில் ஈட்டியை வச்சு அப்படியே இருதயத்துக்கு நேராக குத்துறான் பாருங்க. ஹல்லேலூயா. விழாவில் குத்தி இருதயத்தை வந்து குத்தணுன்னா எந்த அளவுக்கு அந்த ஈட்டி ஷார்ப்பாக இருக்கணும், எவ்வளோ நீளமாக இருக்கணும் பாருங்கள். அதை வச்சு குத்தி அப்படி எடுக்கிறான், அந்த பிளட் எல்லாம் வெளியே வருது. கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அவர் இறந்துட்டாருன்னு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் உள்ள எல்லா பிளட்டும் வெளியே போன பிறகு கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் அந்த இருதயத்தை சுற்றிலும் இருக்கிற பெரிகார்டியம் ஃப்ளூயிட் என்று சொல்லுகிற அந்த லேயரில் வந்து தங்கும். அதான் கடைசி பிளட்டு. கடைசி சொட்டு ரத்தம் அவன் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா. இன்னொரு வேதத்தை ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க, அந்த ரத்தமும் தண்ணீரும் அந்த 100க்கு அதிபதி கண்ணில் வந்து விழுந்துதான். அது பைபிள் இல்லைன்னா சரித்திரத்தில் இருக்கு. கண்ணில் வந்து விழுந்ததான். அந்த 100க்கு அதிபதி குருடனா இருந்தானா. போர் பண்ணும் பொழுது ஒரு கண்ணில் வாள் பட்டதுனால அவனுக்கு ஒரு கண் குருடா இருந்தது. அவனுக்கு ஒரு கண்ணால தான் பார்த்து கொண்டு இருந்தான். ஆனாலும் அவனுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்னால அந்த டியூட்டியில் அவன் இருந்தான் 100க்கு அதிபதி. ஆனால் கண்ணு தெரியாது. இயேசுடைய ரத்தம் அவனுடைய கண்ணில் பட்ட உடனே அந்த வினாடி அவன் கண்ணு திறந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் இயேசுவை நம்பினானா, தன்னுடைய 100க்கு அதிபதி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மரிக்கும் வரை இயேசுவுக்கு சீஷனா இருந்தானா, இயேசுவுக்கு ஊழியம் செய்து இரத்த சாட்சியா அவன் மரித்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ இயேசுடைய மரணம் அது மகிமையானது. அந்த மரணம் எதுக்குங்க மரிச்சாருன்னா, ஆதாம் இழந்து போன அந்த வெளிச்சத்தை உங்களுக்குள்ள தர்றதுக்கு தான். ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து போன அந்த மகிமை உங்களுக்குள்ள வைக்க தான் அவர் மரிச்சார். இப்போ அந்த இயேசு சொல்றார், மகனே மகளே, உன் கண்ணை குறித்து கவனமாயிரு. உன் கண்ணு தான் உன் மகிமையை இழக்க வைக்கிறது. உன் கண்ணு கெட்டதா இருந்தா உனக்குள்ள இருக்கிற மகிமையை அது அணைச்சிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். உன் சரீரம் எப்படி இருக்கும்? இருளா இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த வார்த்தை திரும்ப வாசிங்க. இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னா என்ன? ஒன்றும் புரியல சார், திருக்குறள் மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதாவது உனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தையே அது அணைக்க முடியுதுன்னு சொன்னால் அந்த இருளுக்கு வல்லமையே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏங்க, ஒரு மனுஷன் துடிக்க துடிக்க தேவகுமாரன் உயிரை கொடுத்து சம்பாதிச்ச ஒரு வெளிச்சத்தை ஒரு இருள் அணைக்குதுன்னா அந்த இருள் எவ்வளோ மோசமானது இருள். அந்த இருளுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு துடிக்க துடிக்க ஜீவனை கொடுத்து வந்த அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை நம்ம நினச்சா அணைச்சி போடலாமா? நம்ம இருளுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கா? நம்ம சரீரம் அவ்வளோ பாவ சரீரம். ஹல்லேலூயா. அந்த இருளுக்கு அவ்வளோ நீங்கள் நினச்சா அந்த மகிமை உங்களால் குறைக்க முடியும். உங்களால் முடியும். நீங்கள் நினச்சா அந்த மகிமை வெளியே கொண்டு வர முடியும். எல்லாம் உங்கள் கண்ணில் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதனால தான் உங்களுக்கு புரியுதா, சில பேருடைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறாங்க, இயேசுவை அறிந்திருக்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் ஏன் அவங்க வாழ்க்கையில் இன்னும் கட்டு போராட்டம், பிசாசு போராட்டம், அது சரியா இதாகலை, ஒன்றுமே ஒரு கிளியர் இல்லைன்னா பிரச்சனை இதான். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணில் கை வைங்க. ஏசப்பா, என் கண்ணில் உங்கள் ரத்தம் விழட்டும்னு சொல்லுங்கள். ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். அன்றைக்கி அந்த 100க்கு அதிபதிக்கு கண்ணில் ரத்தம் விழுந்ததில்லை. உங்கள் ரத்தம் என் கண்ணில் விழட்டாம்ப்பா. இந்த கண்ணை நான் உமக்கு தர்றேன் ஆண்டவரே, பிரதிஷ்டை பண்ணுற ஆண்டவரே.
இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுத்து இந்த 28ஆம் தேதி உங்கள் கண்ணை பிரதிஷ்டை பண்ணுங்க. இது வரைக்கும் என் கண்ணு எனக்கு இஷ்டத்தெல்லாம் பார்த்து, இனிமேல் என் கண்ணு உமக்கு விரியமானது தான் பார்க்கணும், உங்கள் மகிமை நான் வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ மகிமையை தடுக்கிறது நம்ம கண்ணு தான். உங்கள் கண்ணு சரியாக இருந்துச்சுன்னா, உங்கள் கண்ணு பார்க்க வேண்டியதை பார்த்துச்சுன்னா மகிமை வெளிப்படுமா? ஆமென். ஹல்லேலூயா. யோபு அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. யோபின் புஸ்தகம், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நிலைவாய் இருப்பது, என் கண்ணோடு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ முதல்ல நான் சொல்கிறேன், முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் கண்ணோடு நீ உடன்படிக்கை பண்ணணும். உடன்படிக்கை பண்ணணும். உங்கள் மூலமாக கர்த்தருடைய மகிமை என் மூலமாக வெளிப்படணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கை தூக்கி காமிங்க பார்ப்போம். நான் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, எங்கள் எத்தனை பேருக்கு ஆசை இயேசு உயிர் உள்ளவர்னா நிரூபிக்கணும்? எத்தனை பேருக்கு ஆசை? உங்களுக்கு ஆசை இருக்கா? உங்களுக்கு ஆசை இருக்கா? எத்தனை பேருக்கு ஆசை? ஆசை இல்லாட்டும் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த செய்தி உங்களுக்கு கிடையாது. ஆசை இருந்தால் இதான், இந்த செய்தி தான் உங்களுக்கு. ஹல்லேலூயா. எங்க இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தாருங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் சாகலைங்க, இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அதுக்கு அவர் எந்த ரெவரண்டையும் நம்பலை, பாஸ்டரையும் நம்பலை, உங்களை தான் நம்புகிறார். இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மை. அவர் அற்பமான, ஞானம் இல்லாத, பலன் இல்லாத நம்மளை தான் நம்புகிறார். இப்போ காரியம் என்னன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ முதல்ல இந்த கண்ணோடு ஒரு உடன்படிக்கை நம்ம பண்ணோம். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் இனி உயிரோடு வந்து இனி ஒருக்கா பிரசங்கம் பண்ணுவாரா? ஒரு சாட்சி சொல்கிறேனே. ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு நாள் அவங்க அம்மா சொன்னாங்களா, கொஞ்சம் காசை கொடுத்து, டேய் நாளைக்கு சித்திக்கு ட்ரெயினில் போகிறாங்க, டிக்கெட் புக் பண்ணிட்டு வா. இவன் போனானா. அவர் ரோட்டில் போகிற ஒரு மார்க்கெட் பக்கம் மாதிரி ரோடு இருக்குது, நிறைய ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. இவன் நினைக்கிறான் ஏதோ குரலி வித்தை காட்டுறாங்க, இல்லை ஏதோ ஒரு வித்தை காட்டுறாங்க, அதனால தான் இவ்வளோ கூட்டம்னு பார்த்தா அங்கே ஒரு பிரசங்கியாருன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாராம். அந்த மார்க்கெட்டில் நின்று சுற்றி நிறைய கூட்டம். அவர் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறார். இயேசுடைய உயிரோடு இருக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், நீங்கள் இயேசுக்கிட்ட வாங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார், இயேசு உனக்காக மரிச்சிருக்கிறான். அவர் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய பிரசங்கம் இவனையும் இருக்குது. இவன் சின்ன பையன்தான், இவனையும் அது இருக்குது. இவனும் பக்கத்தில் நின்று டிக்கெட் போடணுங்கிறத மறந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவரை. பிரசங்கம் முடிஞ்சது, எல்லாரும் கலைஞ்சி போனாங்க. இவன் அப்படியே நின்று அவர் பார்த்துக்கிட்டே நின்னா. அந்த பிரசங்கியார் அவனை பக்கத்தில் கூப்பிட்டார். தம்பி, உன்ட்ட ஏதாவது காசு இருக்கா அப்படின்னு கேட்டார். ஏன்னா, நான் 3 நாள் ஊழியம் பண்ணுறேன், நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது, உன்ட்ட ஏதாவது காசு இருக்கா அப்படின்னு. இவனுக்கு அவங்க சித்திக்கு டிக்கெட் புக் பண்ணுறது கொஞ்சம் கொடுத்த கொஞ்சம் காசு தான் அவன் கையில் இருக்குது. ஆனால் இவர் பசிக்குன்னு சொன்னனால இவனுக்கு என்ன பண்ணல, மனசு கேட்கல. அந்த காசை எடுத்து அவருக்கு கையில் கொடுத்துட்டானா. அவர் அந்த காசை எடுத்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து அவனை பார்த்து கேட்டானா, உன் பேர் இதானே, உங்கள் அம்மா பேர் இதானே, உங்கள் அப்பா பேர் இதானே, இந்த காசு உன் சித்திக்கு டிக்கெட் புக் பண்ணுறதானே நீ கொண்டு போகிற? இவன் உறைஞ்சிட்டான அதிர்ச்சியில். ஹல்லேலூயா. இது இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருப்பாரோ? வேண்டாம்ப்பா தம்பி, இந்த காசை நீயே வச்சிக்கோ. இந்த காசை அதிர்ச்சியாக இந்த சாட்சியை நான் கேட்கும்போது அதிர்ந்து போனேன். அப்படியே அந்த கையில் அந்த காசை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தாரான். அவன் அந்த காசை எடுக்கும்போது தான் அந்த கையை உன்னிப்பாக பார்த்தானா, அந்த கையில் காயங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த கையில் காயங்கள் இருந்த, ரத்தம் ஊற்றி கொண்டு இருந்ததான். இந்த பக்கம் பார்க்குறான், இந்த கையிலையும் காயங்கள் இருக்குது. ஒரு காலை ஒத்து பார்க்குறான், கால்லையும் காயங்கள் இருக்குது. அவர் சொன்ன, நான் தான் ரட்சகராய் இயேசு, என்னை குறித்து பிரசங்கம் பண்ணுறவங்க ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க,
நான் பரலோகத்திலேருந்து வந்தேன், வேறு வழி இல்லாமல், நீ எனக்கு ஊழியத்தை செய்வியான்னு அந்த பையன்கிட்ட கேட்டாரான். சின்ன பையன். அவன் நான் செய்வேன் ஏசப்பான்னு சொன்னோன்னே கண்ணை மூடணும், தலையில் கை வச்சாரான். அவன் ஜோ பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்க அந்த ஆளை காணலை. ஹல்லேலூயா. இப்போ இயேசு இன்றைக்கும் உலகத்தில் வர வேண்டிய நிலைமையில் தான் இன்றைக்கி பூமி இருக்குது. ஹல்லேலூயா. ஆனாலும் இயேசு ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்குள் நான் வச்ச அந்த வெளிச்சத்தை அவர்கள் வெளியே கொண்டு வர ஒரு பாத்திரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காலை வேளையிலே அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஏன் நீங்களும் நானும் அந்த பாத்திரமாய் மாறக்கூடாது? ஹல்லேலூயா. உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர் மூலமாய் உங்கள் மூலமாய் வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏன் நீங்க அந்த ஒரு அக்கினி பாத்திரமா, ஒரு பொற்பாத்திரமா நீங்க ஏன் மாறக்கூடாது? உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்றீங்களா? எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்றீங்களா? இயேசுக்கு நீங்க தான் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. பசங்க அரை பைத்தியம், பசங்க ஒன்றும் தெரியாது. நீங்க தான் வேணும் அவருக்கு, நீங்க தான் வேணும் அவருக்கு. உங்க கண்ணோடு நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணி ஒரு பொருத்தனையோடு பிரதிஷ்டையோடு நீங்க வாழ்ந்து பாருங்க. நீங்க பேசுகிற ஒவ்வொரு சின்ன வார்த்தையின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. வலக்கரத்தை அப்படியே உயர்த்தி கண்ணை மூடி கேளுங்க. ஆண்டவரே, என் கண்ணோட நான் உடன்படிக்கை பண்றேன். இதுவரைக்கும் என் கண் அசுத்தத்தை பார்த்தது, சினிமாவை பார்த்தது, அசுத்தங்களை பார்த்தது. இன்னையோடு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன். இன்னையோடு அதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நான் கண்ட காரியங்களை நான் பார்க்க மாட்டேன். உட்காந்து கண்ட பாடல்களை நான் உட்காந்து பார்க்க மாட்டேன். என் மூலம் எனக்குள்ள ஒரு வெளிச்சம் வச்சிருக்கிறீரே, அந்த வெளிச்சத்தை நான் அணைக்க மாட்டேன். என் கண்ணை நான் பிரதிஷ்டை பண்ணுறேன். சொல்லுங்க. எஸ் வாலிப மகனை, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. ஏன் உன் கண்ணோடு உனக்கு ஒரு பிரதிஷ்டை இல்லை? ஏன் உன் கண்ணோடு உனக்கு ஒரு பிரதிஷ்டை இல்லை? ஏன் நான் விரும்பாததை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் உன் கண்களை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உன் கண்களை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அருவருப்புகள் வேண்டாம் மகனே, அருவருப்புகள் வேண்டாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. ரீமலா திடபா கந்தாராபா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, பிரதிஷ்டை பண்ணுங்க. என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணிருக்கேன். இன்றைக்கி நான் உடன்படிக்கை, ஞானஸ்தானத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணிங்கல்ல, அதோட முக்கியமான ஒரு உடன்படிக்கை இந்த கண்ணோடு நீங்கள் பண்ணுங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த கண்ணு என் வாழ்க்கையில் நிறைய நேரம் பைபிள் தான் பார்க்கும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? பைபிள் தான் பார்க்கும். பைபிள் தான் நான் பார்ப்பேன். வேறு எதையும் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நல்ல சாட்சிகளை கேட்பேன். பரிசுத்தவான்களுடைய செய்திகளை நான் கேட்பேன். நல்ல பாடல்களை நான் கேட்பேன். நான் ஒவ்வொரு ஆத்துமாவையும் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நபரையும் பார்க்கும் பொழுது ஒரு ஆத்துமாவாக நான் பார்ப்பேன். சொல்லுங்கள், ஒரு ஆத்துமாவாக பார்ப்பேன். ஹல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுமா, கேளு ஆண்டவர்கிட்ட. ஒரு குடிகாரன் போகிறானா, அவனை குடிகாரனா இல்லை, அது ஒரு ஆத்துமா, அது ஒரு சோல், அது மரிக்காத ஒரு சோல் அவனுக்குள்ளே இருக்குது. நித்தியமானாலும் மரிக்காத ஒரு சோல் அவனுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவன் குடிச்சிட்டு இருக்கிறான். ரோட்டில் நின்று விபச்சார தொழில் பண்ணுறாங்களா, அவங்க ஒரு சோல். எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க? அவங்க மத்தியில் என்னை கொண்டு போங்கப்பா. ஏன் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, உங்களை கொண்டு போவார். இந்த வாரத்தில் உங்களை தேடி சில ஆத்துமாக்கள் வரும், உங்ககிட்ட வருவாங்க. ரோட்டில் நின்று அசுத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறவங்க, விபச்சார தொழிலை செய்கிறவங்க உங்களை தேடி வருவாங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு விடுதலை பெற, ஒரு சுகத்தை பெற. ஹல்லேலூயா. ஒரு திருநங்கை நடந்து போகிறாங்களா, ஷீஸ் அ சோல், அவங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு. அவங்க சரீரம் அழிஞ்சாலும் அதுக்குள்ளே ஒரு ஆத்துமா, விலையேற பெற்ற ஆத்துமா. ஏசு அந்த ஆத்துமாக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த பார்வையோடு நான் பார்க்க, என் கண்ணை திறங்கப்பான்னு கேளுங்க, என் கண்ணை திறங்கப்பான்னு கேளுங்க, என் கண்ணை திறங்கப்பான்னு கேளுங்க. இந்த கண்ணோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். கண்ணை பரிசுத்தப்படுத்துங்க. கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணுவோம். ராகபா ஷங்கடா தூடாபாலா. சில கண்கள் மேல் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. சில கண்கள் மேல் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. சில கண்களின் மேல் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது.
ஓ ஷிகபௌடதியா தடபலரா கபலரபரபா. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய அக்கினி உன் கண்களில் இறங்குகிறது. எஸ் ஹalleluya. இயேசுவின் கண்கள், இயேசுவின் கண்கள். இயேசு எப்படி ஒரு நபரை பார்ப்பாரோ அதே பார்வை எனக்கு தாரோ. ஒரு 6 மணி நேரம் நான் தூங்குறேன்னா அந்த தூக்கத்துல சொப்பனம் பார்க்கணும்ப்பா, வரும் காரியங்களை நான் பார்க்கணும்ப்பா. ஹalleluya, ஹalleluya. கண்ணோடு உடன்படிக்கை பண்ணுனா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்க. அந்த யோபு 31:2 வாசிச்சு பாருங்க. அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் கிடைக்கும். உண்மையா சொன்னா என்னங்க? ஹல்லேலூயா. நான் தான் திரும்ப 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 சொல்றேன். உங்க ஆசீர்வாதத்தின் ரகசியம் புரியுதா? எத்தனை பேருக்கு உன்னதத்திலிருந்து கர்த்தர் அளிக்கிற பங்கு வேணும்? கை தூக்குங்க பாப்போம். வேண்டாமா? உன்னதத்திலிருந்து கர்த்தர் அளிக்கிற, உன்னதத்திலிருந்து, சும்மா கிடையாது. எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கை போடுங்க, கை கீழே போடுங்களேன். உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸர், ஒரு கலெக்டர் ஃப்ரெண்டாக இருக்கார் உதாரணமாக, இருக்கட்டும், நல்ல விஷயம் தானே. உங்கள் பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் தரார். என்ன தருவார்? 10 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் பந்தா வாங்கி தருவார். என்ன தருவார்? அவருக்கு ஐஸ்வர்யத்தின் மகிமையில் அவர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா? சில நேரம் தங்கம் கூட தருவார். ஹல்லேலூயா. பிஸ்கட், தங்க பிஸ்கட் தந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ கர்த்தர் ஒருவனுக்கு பலன் கொடுத்தார். ராஜாதி ராஜா தேவாதி தேவன் மகிமையின் தேவன் உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கிற பலன் எப்படி இருக்கும்? ஒரு கண்ணோடு உடன்படிக்கை பண்ணுற மனுஷனுக்கு அதை செய்வேன்ற. ஹல்லேலூயா. ரகசியம் புரியுதா? சும்மா ஜெபம் பண்ணாதீங்க. ஜெபம் பண்ணால் மட்டும் காணாது, சில விஷயத்தில் உடன்படிக்கை பண்ணணும் நம்ம. ஹல்லேலூயா. நம்ம செய்கிறதெல்லாம் இஷ்டப்படி செஞ்சுட்டு ஜெபிச்சிட்டு இருந்தால் காணாது. உன்னதத்திலிருந்து பங்கு வேணுமா? ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்ல, உன் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணுன்றார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம். அப்பா, ஹல்லேலூயா. அப்போ கண்ணோடு உடன்படிக்கை பண்ணுகிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறத பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இது தாரோன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு இதை தாங்கப்பா, எனக்கு இந்த நன்மைகள் எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கோ கர்த்தர் உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கோ கர்த்தர் உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளோ கேட்கணும். காதுகள் திறந்தருளோ கர்த்தர் உம் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனை யார் சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா சுகந்த. ஹல்லேலூயா. நுகர்ந்து மகிழுமையா. அப்போ கர்த்தருடைய மகிமை நம்ம மூலமா வெளிப்படணும். நான் என்ன சொன்னேன்? ஆண்டவர் பேச முதல் பாயிண்ட் என்ன? கண்ணோடு. எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்குள்ள நல்ல பதியட்டும். கண்ணோடு உடன்படிக்கை பண்ணணும். கண்ணோடு என்ன பண்ணணும்? உடன்படிக்கை. என்ன புரியுதா? எதை செய்யணும், எதை பார்க்கணும், பார்க்கக்கூடாது, அதுதான் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்போ நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் நினச்சா உங்கள் வல்லமையை, உங்களுக்கு இருக்க வெளிச்சத்தை நீங்களே அணைக்க முடியும். பிசாசு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நினச்சா முடியும். உங்கள் கண்ணுக்கு நீங்கள் உடன்படிக்கை பண்ணுங்க. இதை தான் நான் பார்ப்பேன், இதை பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் பண்ணிட்டீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இன்னொரு விஷயம், ரெண்டாவது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். இந்த கண்ணோடு நம்ம உடன்படிக்கை பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 2:9 தானே? 2:9 எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணா அந்த மனுஷனுக்கு, கவனிங்க, கண் காணாத, காது கேட்காத, மனுஷ இருதயத்தில் தோன்றாத சில ஆழங்களை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த கண்ணோடு நம்ம உடன்படிக்கை பண்ணால் என்ன நடக்கும் சொல்லுங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனி சம்பவிப்பது, அதாவது உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ, அதை நீங்கள் பார்ப்பீங்க, பெற்றுக்கொள்வீங்க. அதுதான் பெரிய விஷயம். அது ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம் லைஃப்பில். நிறைய என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள்? மிஸ்டேக் பண்ணுறோம். ஏன் மிஸ்டேக் பண்ணுறோன்னா, நமக்கே தெரியல இனி ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறது என்னன்னு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கண்ணை அவர் திறந்து என்ன பண்ணுறாருன்னா, இதுவரைக்கும் எந்த மனுஷனும் பார்க்காத, கேட்காத, இருதயத்தில் தோன்றாததை நமக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஆண்டவர்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு வெளிப்படுத்துவேன், உனக்கு நான் அதை வெளிப்படுத்துவேன். அதை அவர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்ம அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க முடியும். சரி, கவனிங்க. நீங்கள் அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20 அதுக்கு இன்னொரு விஷயம் கூட நான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் விடுங்க, அந்த வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதில் செய்த கிரியையை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. ஸோ நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு, அது மங்கி எரிஞ்சிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுது? மங்கி. அதான் பிரச்சனை. விளக்கு இருக்கு, விளக்கு தண்டு இருக்கு, ஆனால் வெளிச்சம் எப்படி எரியுது? மங்கி எரியுது. அதனால நமக்கு கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணது நமக்கு தெரிய மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில விஷயங்கள் நமக்கு நம்மளால் விசுவாசிக்க முடியலை, நம்மளால் ஜெபிக்க முடியல, உடனே நம்ம சோர்ந்து போகிறோம், உடனே நம்ம பலவீனப்படுறோம். ஏன் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு இதுதான் செய்ய போகிறார், இதெல்லாம் நடக்க போகுது, என் வாழ்க்கை குறித்த திட்டம் இது, என் வாழ்க்கை குறித்த தரிசனம் இது என்பதை நம்மளால் பார்க்க முடியல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்க ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ இது புரியும். நான் அடிக்கடி சொல்கிற கேத்ரின் குல்மன் அம்மா. இந்த அம்மா வயதான நாட்களுக்கு அப்புறம் தான் பயங்கரமாக பயன்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த அம்மா 16 வயசுலேயே ஊழியம் செஞ்சு ஒரு பெரிய காரியங்கள் ஆண்டவருக்காக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மா திருமணம் அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. திருமணத்தில்
ஆண்டவருக்கு திட்டத்தெல்லாம் கேட்காம இவங்களாகவே இவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை திருமணம் பண்ணிட்டாங்க. கர்த்தருக்கு சித்தம் கிடையாது, அது இவங்களாகவே அதை விரும்பி அவங்க கட்டிக்கிட்டாங்க. இத்தனைக்கும் ஆண்டவருக்கு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும் போல் இந்த வாலிப நாட்களில் சரியான கைடன்ஸ் எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க. அந்த ஆள் ஏற்கனவே ஒரு அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் இவங்களை கல்யாணம் பண்ணார். இந்த கல்யாணம் எவ்வளோ நாள் போச்சு தெரியுமா? வெறும் 3 வாரம். வெறும் 3 வாரம். இந்த அம்மா படாத பாடுபட்டு கடைசியில் இந்த அம்மாவை விட்டுட்டு அவர் ஓடிட்டார். இந்த அம்மா ஊழியத்தில் மகிமை இழந்து, வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து, ஒரு நாள் ரோட்டில் அப்படியே பைத்தியம் பிடிச்சது போல் நடந்து போனாங்களாம். என்ன செய்யறது இல்லை, வாலிப வயசில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புருஷன் விட்டுட்டு போயாச்சு, எல்லாம் போயாச்சு, அப்படியே நடந்து போகிறாங்களாம். அதில் ஒரு ரோடு எண்டு, அந்த ரோடு முடியுது. அந்த ரோட்டில் அந்த முடியுது, அந்த ரோட்டில் அப்படி அது ரோடு என்சிய டெட் எண்டுன்னு இருக்குது, அதில் போட்டிருக்கு. இந்த ரோடு இங்கே முடியுது அப்படின்றத பலகையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, என் வாழ்க்கை இப்படி தான் ஆண்டவரை இருக்குது, வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அழுகுறாங்களா. அப்படியே சின்ன பிள்ளை போல் அந்த இடத்துல அது யாருமே இல்லை, ரோடு முடிகிற இடம், சின்ன பிள்ளை போல் கதறி கதறி அழுகிறாங்களாம். கர்த்தருடைய தெளிவான சத்தத்தை அவங்க கேட்டாங்களாம், கேத்ரின் நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அப்போ சொன்ன, ஆண்டவரே நான் இப்படி பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கிறேன், நான் உமக்கு விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்தை செஞ்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், அதெல்லாம் என் புஸ்தகத்தில் இல்லையே அப்படின்னாராம். உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. என் புஸ்தகத்தில் அதெல்லாம் இல்லை, நான் அழிச்சிட்டேன், அதான் அர்த்தம். அதுக்கு என் புஸ்தகத்தில் அதெல்லாம் இல்லை, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன். அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படியே அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு அவங்க ஊழியம் அதுக்கப்புறம் தான் ஃப்ளரிஷ், அப்படியே செழிக்க ஆரம்பிச்சுது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்ம தவறு பண்ணியிருக்கலாம், நம்ம ஆண்டவர் மிஸ்டேக் பண்ணலாம், கர்த்தர் நம்மை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே ஒருவேளை இந்த காலை வேளையில் நான் இப்படிலாம் மிஸ்டேக் பண்ணி இப்படியெல்லாம் தவறு பண்ணியிருக்கிறேன், நான்லாம் ஆண்டவருக்கு மகிமையை எங்கே சுமக்க போகிறேன்? கர்த்தர் உங்களை தேடி கொண்டு இருக்கிறார். அவருக்கு உங்களுடைய பாவம் பரிசல்ல, நீங்கள் ஒப்பு கொடுத்தா உங்கள் பாவத்தை கழுவி அதை எரேஸ் பண்ணி அதுக்கு தடை இல்லாமல் மாற்ற அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அதை முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சு போடுறேன், கடலின் ஆழத்தில் எரிஞ்சு போடுறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் உங்கள் பாவத்தெல்லாம் வச்சுட்டு அது ஒரு தடையாக வைக்காதீங்க, ஒப்பு கொடுத்து அதை விட்டுருங்க. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே யூட்டர்ன் பண்ணி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். நம்ம ஆட்கள் தெரியாதுல்ல, இயேசு மன்னிச்சாலும் நம்ம ஆட்கள் மன்னிக்க மாட்டாங்களே, அப்படி இருக்காங்களே இன்றைக்கி ஆவிக்குரியவங்க. இயேசுவே மன்னிச்சிடறாரு, ஆனால் இவங்க மன்னிக்க மாட்டாங்க. அன்னைக்கு நீ எப்படி பண்ண இல்லை, அதை ஒரு அம்மா சொன்னாங்களாம், நீ என்ன பெருசாக பிரசங்கம் பண்ணுற, நீ ஏன் அப்படி ஒரு பாவத்தை பண்ணிவிட்டு இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன இப்போ என்ன பெரிய பிரசங்கம் பண்ணுற? கேத்ரின் அம்மா சொன்னாங்களாம், அந்த கேத்ரின் மரிச்சாச்சு, அந்த கேத்ரின் என்னாச்சு, மரிச்சாச்சு, இது வேற ஆள். ஹல்லேலூயா. இந்த அம்மா மேடையில் ஏறும் பொழுதெல்லாம் 60 வயசுக்கு மேலே தான் பயங்கரமாக ஊழியம் பண்ணாங்க. மேடையில் ஏறும் பொழுதெல்லாம் தட் கேத்ரின் டைட் லாங் அகோன்னு சொல்லுவாங்களாம். பழைய கேத்ரின் செத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ஒரு நாள் பென்னிகின் அதை கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. பென்னிகின் போய் கேட்டாராம், என்னது கேத்ரின் செத்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னது இதுன்னு கேட்டாராம் அவங்கள்ட்ட போய். அவர் அந்த அப்போ இந்த சாட்சி அவங்க சொன்னாங்களாம், அந்த ரோட்டில் நிற்கும் பொழுது நான் ஒப்பு கொடுத்தேன், அந்த டெட் எண்டில் தான் கேத்ரின் செத்து போனான். ஹல்லேலூயா. இந்த ரோடு மறிக்கிற இடத்துல தான் கேத்ரின். கர்த்தர் அன்னைக்கு அவங்க ஊழியத்தை குறித்து பெரிய திட்டங்களை அவர் வெளிப்படுத்தி இப்படியெல்லாம் நான் பயன்படுத்த போகிறேன்னு ஆண்டவர். பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம். உங்கள் கண்களோடு ஒரு உடன்படிக்கை இருந்ததுன்னா ஆண்டவர் உங்கள் கண்களை திறந்து இனி நான் உனக்கு என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு நமக்கு அவர் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் நினைக்கிறது இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றுறது, மனுஷனுடைய சிந்தையில் தோன்றுறது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி கர்த்தர் நமக்கு செய்ய போகிறதை, எந்த கண்களும் காணாததை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதற்கு தேவை என்னன்னா, உங்கள் கண்களோடு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய மகிமை உங்களிலிருந்து வெளிப்படும்.
எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கைக்குரிய திட்டம் உங்களுக்கு தெரியும்? கர்த்தர் இதை வாழ்க்கையில் செய்ய போகிறாருன்னு வெளியே சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. டீட்டெயிலாக எல்லாம் தெரியணும்னு இல்லைங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த அதெல்லாம் வேண்டாம். என்னையே ரட்சித்ததனுடைய நோக்கம் இதான். கர்த்தர் என்ன இதுக்கு தான் பூமியில் வச்சிருக்காரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கிளியராக சொல்ல முடியுமா உங்களால்? கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து அதை எழுத சொன்னால் உங்களுக்கு எழுத முடியுமா? உங்களுக்கு புரியுதா? எங்கே உங்களுக்கு எதனால தான் உங்களால் சில நேரங்களில் சோர்வு உங்களுக்கு வருது? உங்களுக்கு இந்த இயற்கையை தாண்டி உங்களால் பார்க்க முடிய மாட்டேங்குது. உங்கள் கண் அந்தளவுக்கு பிசாசு உங்கள் கண்ணை ஏமாற்றி வச்சிருக்கிறான். இப்போ இருக்கிறத வச்சு தான் நீங்கள் கர்த்தரை கணக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், என்னை கொண்டு இதெல்லாம் செய்கிற வரைக்கும் என் ஜீவன் ஆண்டவர் எடுக்க மாட்டார்னு உங்களுக்கு தெரியணும், உறுதியாக தெரியணும். நம்ம என்னைக்கு சாவோம் அது தெரியாது, ஆனால் நமக்கு உறுதியாக தெரியணும், இந்த வேலையை நான் முடிக்கிற வரைக்கும் மரணம் என்கிட்ட வராது. அது உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்கிறேன். ஏன் அகால மரணம் வருது? ஏன் நல்லா இருக்கிறவன் திடீர்னு போகிறான்? ஏன் வருது? ஏன் மரணம் அவனை தொடுது? நல்லா இருந்துட்டு இருப்பாங்க, வாலிப வயசாக இருக்கும், திடீர்னு செத்துருவா. ஏன் அப்படி வருது? அது கர்த்தர் குறித்த நாள் கிடையாது அவனுக்கு, ஆனால் அவன் பிசாசு அவனை தொடுது. ஏன்? ஏன் அவனுக்கே தெரியாது அவனை குறித்து கர்த்தர் வச்சிருக்க நோக்கம் என்னன்னு. அந்த நோக்கத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்க கர்த்தர் பல நேரம் அவனை நடத்தியிருப்பார். அவன் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டான், மரணம் அவனை வந்து தொடும். மரணத்துக்கு அந்த வல்லமை இருக்குது. மரணம் யாரை தொடாது தெரியுமா? மரணத்தின் ஆவி. என்ன சொல்கிறேன்? நித்திய மரணத்தை பற்றி நான் அது இந்த சாகாமையை பற்றி நான் பேசலை, காலத்துக்கு முன்னாடி சாகிறத பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மரணம் யாரை தொடும் தெரியுமா? மரணத்தின் ஆவி. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதவனை அது தொடும். அதுக்கு வல்லமை இருக்குது. ஏன்னா ஒருவன் மேலே தேவ சித்தம் இருக்கு, அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறானா ஆண்டவர் மரணத்தை பார்த்து சொல்லுவார், அவனை தொடாத, அவன் என் சித்தத்தை செய்வான், அவன் செய்கிறவர் அவனை தொடாத. அவனுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறேன், இந்த வயசுல இந்த வினாடி அவன் என் ராஜ்யம் வருவான், அது வரைக்கும் அவனை தொடாத. கர்த்தர் சொல்லுவார், மரணம் தள்ளி நிற்கும். இன்னைக்கு ஏன் அகால மரணம் வருது? வாலிப வயசுல ஏன் சாகுறான்? அவனுக்கு தேவ சித்தம் செய்ய தெரியல, அவனுக்கு இந்த இயற்கையை தாண்டி அவனால் பார்க்க முடியல, பார்க்க தெரியல. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றது, சும்மா வேலை வேலைன்னு ஓடாதீங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்றுங்க. மரணம் தொடாதுங்க, காலத்துக்கு முன்னாடி மரணம் உங்களை தொடாது. பைபிள் வசனம் அது. ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு மரணம் அது வரும், தேடி வரும். உனைய பாவம் பூர்ணமாகும் போது மரணம் வரும். நீ எவ்வளவு சம்பாதிங்க, எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களா இருங்க, எவ்வளவு திறமை உங்களுக்கு இருக்கட்டும், பாவம் செஞ்சு செஞ்சு பாவம் நிறைவடையுதா, பாவம் பூரணமாகிற ஒரு ஸ்டேஜ் வரும், மரணம் டக்குன்னு வந்து நிற்கும் உங்க முன்னாடி. அன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது 20 வயசு 25 வயசுலாம் அது பார்க்காது. ஹல்லேலூயா. ஆனால் தேவ சித்தம் செய்கிற ஒருவனை காலத்துக்கு முன்னாடி மரணம் தொடாது, அதுக்கு வல்லமை கிடையாது. அதுதாங்க பைபிள். அதான் நான் பேசுகிற கிறிஸ்தவம், அதான் நான் பேசுகிற இயேசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வயசில் நான் ரத்த சாட்சியம் மறிக்கணும்னு கர்த்தர் வச்ச அந்த வயசில் தான் நான் மறிப்பேன். அதுக்கு முன்னாடி என் மரணம் தொட முடியாதுண்ணே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாருக்கு இந்த நிச்சயம் இருக்கு? கண்ணோடு உடன்படிக்கை பண்ணவன். அவனுக்கு தெரியும், என் வாழ்க்கையில் கர்த்தர் இதை செய்ய போறார், என் அபிஷேகத்தை நோக்கம் இதுதான். ஹல்லேலூயா. 3வது வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 7ஆம் வசனம். தானியேல் 10:3-7. அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறு மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசும் என் வாய்க்குள் போகவும் இல்லை.
நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அதை 4ஆம் வசனம் வாசிருங்க. நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து. 7ஆம் வசனம் இப்போ வாசிங்க. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் 21 நாள் ஃபாஸ்ட் பண்றாரு. ஆண்டவர் அவருடைய கண்ணை திறக்கிறார். என்ன பார்த்தாரு தெரியுமா? என்ன பார்த்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். நம்ப முடியுதா? 2000 ஆண்டுகள் முன்பாய் வந்த இயேசுவை இன்னும் பல வருஷம் இருக்கு அவர் வர்றதுக்கு. அதுக்கு முன்னக்கூட்டியே இயேசுவை தரிசித்தார். அந்த மகிமையோடு பார்த்தார். கீழே வாசி பாருங்க. நான் என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்த தமது அறையிலே உப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிகை பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்கள் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தையின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. இந்த சத்தத்தை மட்டும்தான் அவ்வளோ பேரும் கேட்குறான். ஹல்லேலூயா. இந்த இதக்கேலின் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது தானியேல் கூட இருக்கிற எல்லாரும் இயேசுவினுடைய சத்தத்தை கேட்டு ஏதோ பூமி எதிர்ச்சி வந்துட்டுன்னு அவ்வளோ தலை ஓடுறான். ஆனால் தானியேல் சொன்னார், அந்த தரிசனத்தை நான் கண்டேன், இயேசுவை நான் கண்டேன். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் யாரை பார்த்தேன் சொல்கிறேன். உங்கள் கண்களோடு உடன்படிக்கை பண்ணா, உங்கள் கண்கள் உங்களுக்கு உபவாசிக்கிற கண்கள் இருந்தால், என்ன கண்கள் இருந்தால்? உபவாசிக்கிற கண்கள் இருந்தால் உங்கள் கண்கள் தரிசனத்தை பார்க்கும். உபவாசிக்காத ஒருவன் இயேசுவை பார்த்தான். யாரு? சவுல். புதிய ஏற்பாட்டில் உபவாசிக்காத ஒருவன் இயேசுவை பார்த்தான். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அவன் கண்ணு குருடாயிடுச்சு. ஆனால் தானியேலுக்கு அப்படி நடக்கலை, யோவானுக்கு அப்படி நடக்கலை. ஹல்லேலூயா. உபவாசிக்கிற கண்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நான் அதை பார்த்து தாங்க முடியாமல் பொத்துன்னு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் கபிரியேல் தூதன் வந்து அவனை முடியை பிடிச்சி தூக்கி அவனை நிப்பாட்டி அவனுக்கு சில விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 2 காரியம் இங்கே நடக்குது. அப்போ தரிசனம் பார்க்குற கண்ணு நமக்கு வேணும். நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் தூங்கும் பொழுது எல்லா நாள் இல்லாட்டாலும் பெரும்பாலும் சில ஆவிக்குரிய சொப்பனங்கள் உங்களுக்கு வந்தே ஆகணுங்க. உங்களுக்கு வந்தே ஆகணும். வராட்டா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாலிப பையன் இருந்தானா. அவனுக்கு இரவு நேரத்தில் ஒரு பெண் ஆவி அவன்கிட்ட வந்து நிற்குமா. இது சாட்சி. எல்லா டெய்லி இரவும் அவன்கிட்ட வந்து நிற்கும். அது அசுத்த சொப்பனங்கள் அவனுக்கு கொடுத்து அந்த பெண் அப்படியே அந்த பிசாசு கொடூர ரூபத்தில் இருக்கிறது ஒரு அழகான பெண்ணு போல மாறி அவன்கிட்ட வரும். இச்சை நிறைவேற்றி அது போயிடும். ஒரு நாள் ஒரு பாஸ்டர்ட்ட வந்து ஜெபம் பண்ணா. பாஸ்டர் அவனுக்கு ஜெபம் பண்ணார், அவனுக்கு விடுதலை கிடச்சிது. அடுத்த நாள் வர சொன்னார். வந்தான். அந்த சாட்சி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவன் காதில் 2 கடுக்கன் போட்டிருந்தான். எங்கேயோ யாரோ கொடுத்ததை வாங்கி போட்டிருந்தான். அவனுக்கு அது தெரியாது, அது பிரச்சனை. ஒரு சொன்னார், அந்த கடுக்கனை கலத்துனர். 2 கடுக்கனை கலத்தினான். அவர் சொன்னார், இனிமேல் அந்த பெண் ஆவி உன்கிட்ட வராது. அவன் சாட்சி சொன்னான். பல மாதம் கழிச்சு வந்து என்னைக்கு அந்த கடுக்கனை கலத்தினோ அதுக்கப்புறம் அந்த பெண் ஆவி என்கிட்ட வரலை. அப்போ சில ஆவிகள் நம்மக்கிட்ட இருக்க சில விஷயத்தை பார்க்குது, அதுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருக்குது, அது அதை ஈர்க்குது.
அதனால தான் நைட்டு வருது அது. ஹல்லேலூயா. வெறும் வெளியரங்க மட்டும் நான் பேசல, உள்ள ஏதோ கிடக்கு. நைட்டு அசுத்த சொப்பனை வருது. சிலவருக்கெல்லாம் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் தூங்கின மாதிரியே இருக்காது. அது என்னன்னே தெரியல. அது டயர்டு மாறாது, உங்களுக்கு தூங்கின மாதிரியே இருக்காது. எங்கேயோ ஓடுற மாதிரி, எங்கேயோ மலையிலேருந்து உருண்டு உளுற மாதிரி, நாய் துரத்துற மாதிரி, எங்கேயோ போய் பள்ளத்தில் கிடக்கிற மாதிரி, இருட்டுக்குள்ளே கிடக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கணும். அந்த தானியேலுக்கு உபவாசிக்கிற கண்கள் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நான் உபவாசிப்பேன்னு பொருத்தனை பண்ணி யாரெல்லாம் உபவாசிக்காமல் இருக்கா, ஆண்டவர் உங்கள்கிட்ட திரும்ப உபவாசிக்க சொல்கிறார். ஹல்லேலூயா. நிறைய ஒரு உபவாசிப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டு உபவாசிக்காமல் இருக்கிறிய, உண்மையா? ஆமாம். தாவீது சொல்கிறார், என் பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்க்கும்போது தாவீதை பார்ப்பார், டேய் பொருத்தனை பண்ண நாளாயிட்டே இருக்கு, நிறைவேற்றலை. அவன் தலையில் இருக்கு அந்த பொருத்தனை. ஹல்லேலூயா. அவன் பொருத்தனை நிறைவேற்றுங்க. உபவாசிங்க. வாரத்தில் ஒரு நாள் ஆகிலும் உபவாசிங்க. உபவாசிக்கிற கண்கள் இருந்தால் உங்கள் கண் தரிசனத்தை பார்க்கும். ஹல்லேலூயா. உங்கள் கண் என்ன பார்க்கும்? தரிசனத்தை பார்க்கும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தரிசனங்கள் உங்கள் கண்ணுக்கு வரும். உங்கள் கண்களில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. உங்கள் கண்களில் நீங்கள் என்ன செய்வீங்க? அதை பார்ப்பீங்க. அப்போ நல்ல கவனிங்க. உங்கள் கண்கள் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு உபவாசிக்கிற கண்களாக கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிற ஒரு கண்ணு உங்களுக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில பேருக்கெல்லாம் என்ன அவ்வளோ அடித்தாலும் அவங்களுக்கு அழுகையே வராது. கண்ணு அப்படி வனாந்திரம் மாதிரி தான் அது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி உங்களுக்கு இருந்தால் அது ரொம்ப, அதை நீங்கள் தயவு செய்து அதை காத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தேவ ஊழியருக்கு ஆண்டவர் எங்கே போனாலும் அழுவாராம். டிஜே ஐயா மாதிரி பிரசங்கம் பண்ணும்போது அழுவாராம். சும்மா தெருவில் நின்று பாஸ்டர் ஒரு ஜோம் பண்ணுங்க, உடனே அழுதுருவாராம். ஆண்டவரேன்னு. ஒரு நாள் நம்ம ஆட்கள் சில ரெவரன்ஸ் இருக்காங்க பாருங்கள், சொதப்புதுக்குன்னு. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ஆவியில் வளர வளர மெச்சூர் ஆகணும். நீ ஒரு பாஸ்டரு, நீ கூடிய சீக்கிரம் ரெவரண்ட் ஆக போகிற, இப்படி சின்ன பிள்ளை மாதிரி தெருவில் அழுதுட்டு இருக்க, கொஞ்சம் டீசெண்டாக இரு. நீ தனியாக ஜோம் பண்ணும்போது என்ன பண்ணு? அழு. மேடையில் அழாத, பப்ளிக்கில் அழாத அப்படின்னு அவரை தட்டணுன்னு இவரும் யோசிச்சார். ஆமாம், நம்ம இனி கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு வர்ற அழுகையே அடக்குவாராம். மேடையில் வருமா அப்படியே அப்படி அடக்கிடுவார். ஆராதனை நடத்தும் அழுக வரும், அடக்கிடுவார். ஜோம் பண்ணும்போது ஏதாவது கூட்டத்தில் ஜோம் பண்ணும் அழுக வரும், அடக்கிடுவார். இப்படி அடக்கி அடக்கி ஒரு வாரம் 2 வாரம் கழித்து தனியாக ஜோம் பண்ண அழுக வராதவருக்கு. ஹல்லேலூயா. ஊழியத்தில் அற்புத அடையாளம் நடக்க மாட்டேங்கி, பிரசங்கம் கிடைக்க மாட்டேங்கி, பிரசங்கம் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல அவருக்கு. ஏதோ ஒன்று விட்டுட்டு போன மாதிரி அவருக்கு. ஆண்டவர்கிட்ட அப்புறம் ஒப்பு கொடுத்து அழுதாரன், ஏசப்பா என்னை மன்னிங்க, திரும்ப அந்த கண்ணீரின் ஆவி எனக்கு தாங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி திரும்ப ஆண்டவர் அவரை மன்னிச்சு அந்த கண்ணீரின் ஆவி அவருக்கு கொடுத்தார். ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. சில பேருக்கெல்லாம் போன கிருபை போனது தான், வராது. ஆமென். ஹல்லேலூயா. உண்மை. சிலருக்கெல்லாம் கிருபை போயிடுச்சுன்னா வரவே வராது. நம்ம எவ்வளவு ஜெபம்னாலும் ஆண்டவர் அதை நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியே நம்ம கண்ணை மூடுற வர அந்த கிருபை நம்மளுக்கு வராது. எல்லாம் ரொம்ப பயமாக, நான் சில நேரங்கள் ரொம்ப பயமாக இருக்கும் சில காரியங்கள் நினைக்கும் போது. ஹல்லேலூயா. அதனால் அந்த கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்து உபவாசித்து நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு நாள், நான் சொல்கிறேன், நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் ஆகிலும் உபவாசித்து நீங்கள் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்துன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறது உங்களுக்கு தெரியும். தேசத்தில் நடக்க போகிறது உங்களுக்கு காட்டுவார். உங்களுக்கு தெரியுமா அது? ஹல்லேலூயா. தேசத்தில் நடக்க போகிறது உங்களுக்கு காட்டுவாருங்க. நீங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன இடத்துல நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அவர் காட்டுவார். அமெரிக்காவில் நடக்க போகிறது உங்களுக்கு காட்டுவார். ஆஸ்திரேலியாவில் நடக்க போகிறது உங்கள்கிட்ட காட்டுவார். ஹல்லேலூயா. இந்த கிராமத்தில் இனி என்ன நடக்க போகுது, இந்த கிராமத்தில்
இந்த சுற்றுப்புற கிராமங்களில் மறைஞ்சிருக்கிற சில ஆவிகள், என்ன ஆவிகள் உங்களுக்கு காட்டுவார். மேடலன்னு ஐயா ஏதோ ஆவின்னு சொல்லி துரத்திட்டு இருக்காரு, ஒன்றையும் காணலையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, உங்கள் கண்ணு திறக்கும் போது அது உங்களுக்கு தெரியும். ஆமாம், அவர் சொல்கிறது சரிதான், ஏதோ இங்கே இருக்குன்னு உங்கள் கண்ணு திறக்கும் போது அது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு தரிசனம் உள்ள கண்ணு நமக்கு வேணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு அந்த கண்ணீரின் ஜெப ஆவி உங்களுக்கு இருக்கணும். கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள், அந்த கிருபை உங்களுக்கு தருவார். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம், செய்தியை திரும்பவும் நான் ரீகால் பண்ணுறேன். உங்களுக்கு பிரகாசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 3 கண்ணு வேணும். ஒன்று உடன்படிக்கையின் கண்கள். சொல்லுங்கள், உடன்படிக்கையின் கண்கள். ரொம்ப சத்தம் குறைஞ்சிட்ட. உடன்படிக்கையின் கண்கள். ரெண்டாவது என்ன சொன்னேன் பாப்போம்? அது லாஸ்ட்டு சொன்னேன் நினைக்கேன். கத்தாவே மன்னியும். என்ன சொன்னேன்? தேவ திட்டங்களை பார்க்கிற கண்கள். ஹல்லேலூயா. என்ன கண்கள்? உங்கள் வாழ்க்கையில் உள்ள திட்டங்களை பார்க்கிற கண்கள். 3வது உபவாசிக்கிற கண்கள். ஹல்லேலூயா. இந்த கண்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் மூலமாக மகிமை என்ன பண்ணும்? வெளிப்படும். மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழும்பி நிற்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாட்டு நம்ம திரும்பவும் பாடி ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபத்தோட ஜெயிக்கிறதுங்களே 392வது பாட்டு. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நம்மோடு பேசின கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. மானிடர் யாவர் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவர் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரோ. தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரோ. ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள். மகிமை 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 வெளிப்படும் நாட்களிலே. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிலே. மானிடர் யாவர் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவர் காண்பார்கள்,
என் மூலம் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிலே, மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிலே, மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் ஏகமாய். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்களோடு உடன்படிக்கை பண்ண முடியாதபடி, கண்களோடு உடன்படிக்கையில் வாழ முடியாதபடி போராடுகிற எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகள், ஏவாளை வஞ்சித்த சர்ப்பத்தின் வல்லமைகள், அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து அப்புறப்படுத்துறேன்னு சொல்லுங்க. வாழ்க்கையை வஞ்சிக்கிற, என்னை ஏமாற்றுகிற சர்ப்பத்தின் வல்லமையை அதிகாரம் இப்பொழுதே அப்புறப்படுத்துகிறேன். இந்த mighty name of Jesus. அந்த கிரியை சுட்டெரிக்கப்படட்டும், அந்த பொல்லாத ஆவி சுட்டெரிக்கப்படட்டும். வாய்களை திறந்து ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. அதிகாரத்தோடு கடிந்து கொள்ளுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியை, அந்த சர்ப்பத்தை சுட்டெரிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். என்னை வாழ்க்கையை வஞ்சிக்க நினைக்கிற போராடுகிற கிரியைகள், இதுவரை என்னை வஞ்சித்த வல்லமைகள் இப்பொழுது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடட்டும். சொல்லுங்க, என் வாழ்க்கை விட்டு விலகி ஓடிப்போ. என் கண்கள் கர்த்தருடைய கண்கள், என் கண்கள் உடன்படிக்கையின் கண்கள், என் கண்கள் எதிர்காலத்தை பார்க்கிற கண்கள், என் கண்கள் தரிசனத்தின் கண்கள், என் கண்கள் எனக்கு ஒரு உபவாசிக்கிற கண்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய மகிமையின் கண்கள், தரிசனத்தின் கண்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. ஆமென், 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 ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு உடன்படிக்கையின் கண்களை கர்த்தர் தருகிறார்? சொல்லுங்க, உடன்படிக்கையின் கண்களை தருகிறார், எதிர்காலத்தை பார்க்கிற கண்களை தருகிறார், உபவாசித்து தரிசனங்களை பார்க்கிற கண்களை கர்த்தர் எனக்கு தருகிறார். ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட கண்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நல்ல தரிசனங்கள், சொப்பனங்களை இவர்கள் பார்ப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமேயோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழி நடத்துதல் இன்றும்